குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஈவினிங்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்ப்பா. ஓகேங்களா, 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சமூக அறிவியல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்க கட்டாயமா புதிய பார்வையாளர்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். டோட்டலா 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் இயர் 2.5 மணி நேரம் எக்ஸாமு, 100 மார்க்கு. 100 மார்க்கில் 35 எடுத்தா பாஸு. இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஏற்கனவே அப்டேட் பண்ணிட்டேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் பகுதி ஏல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் 14மே 1 மார்க்பா. மோஸ்ட்லி உங்க புக் பேக்ல இருக்கிறதே கண்டிப்பா வரும். ஓகேங்களா, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அடுத்தது பகுதி 2 மார்க். 15லிருந்து 28 வரைக்கும் கொடுத்துட்டு, அதாவது கிட்டத்தட்ட 14 2 மார்க் கொடுத்துட்டு அதில் 10 எழுத சொல்கிறாங்க. அதுக்கு 20 மார்க்கையும் வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து பாருங்க, குறிப்பாக எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. புவியின் உள்ளடுக்குகள், காலநிலையை பாதிக்கும் காரணிகள், நீரியல் சுழற்சி என்றால் என்ன, நீல வரைபடத்தின் கூறுகள் யாவை, ஆபிரகாம் லிங்கனின் மக்களாட்சிக்கான வரையறையை கூறுக, கிராம ஊராட்சிகளின் முக்கிய பணிகள் யாவை, இருசக்கர வாகனம் ஓட்டும் பொழுது தலைக்கவசம் அணிவதன் நன்மைகள் என்ன, அந்நிய செலவாணி என்ன, பொருளாதார மேம்பாட்டின் குறியீடுகள் என்ன, இடம் பெயர்தலுக்கான காரணங்களை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வேற என்ன கேட்டிருக்கிறாங்க, மறுமலர்ச்சியின் விளைவுகள் பற்றி சிறுகுறிப்பு தரைக. இப்படி எல்லாமே கேட்கப்பட்டது தான் 2 மார்க் கொஸ்டினாக வந்து இருக்குது. அடுத்தது 5 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா, 5 மார்க் கொஸ்டின் பார்க்க முன்னாடி நான் லாஸ்ட் மேப் வந்து சொல்லிடுறேன். மேப் பாருங்கள், கீழே நல்லா ஜூம் பண்ணிக்கோங்கப்பா. 43ஆவதுல ஏபி ஏல 43வது ஏல சிந்து சமவெளி நாகரீகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி எழுதுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது அல்லது இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியின் பொருளாதாரத்தை, ஓகேங்களா, தாக்கத்தை எழுதுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது ரெண்டுத்துல எதனா ஒன்று எழுதுனா 8 மார்க் கன்ஃபார்ம். அடுத்தது மேப். கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்க அப்படின்னு சொல்லிட்டு 8 இடங்கள் கொடுத்து 8 மார்க்கை அப்படியே எழுத சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன, ஃபர்ஸ்ட் ஆல்ப்ஸ் மலைத்தொடர், செகண்ட் புவி அதிர்ச்சி மண்டலம், தேர்டு கங்கா டெல்டா, ஃபோர்த் குளிர் பாலைவனம், ஃபிஃப்த் என்ன கேட்டிருக்காங்க, ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா துந்திர பல்லுயிர் தொகுதி. ஓகேங்களா, 6th ஆஸ்திரேலியா, அடுத்தது டவுனர்ஸ் நினைக்கிறேன், அடுத்தது பசிபிக் நெருப்பு வளையம். ஓகேங்களா, இது மேப். இதில் 2 டீட்டெயில், ஃபர்ஸ்ட் டீட்டெயில், அடுத்தது மேப்பாக வந்து கேட்டுட்ருக்கான். ஓகேங்களா, இப்போது நம்ம 5 மார்க்குக்கு போயிடலாம். 5 மார்க்கில் 29வது வந்து பாருங்கள், எதனா 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 42 கம்பல்சரிப்பா. ஃபர்ஸ்ட் 29வது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஓகேங்களா, 30வது சங்க காலத்தில் தொழில்களும் கைவினை கலைகளும் எவ்வாறு பொருளாதாரத்தை மேம்படுத்தின. 31 இங்கிலாந்தில் தொழிற்புரட்சியால் இந்தியாவில் ஏற்பட்ட விளைவுகள் என்ன. 32 பொறுத்துக. 33 வேறுபடுத்துக. காற்று மோதும் பக்கம் மற்றும் காற்று மோதா பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அடிச்சு விடுங்க, கதை தான். ஓகேங்களா, மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அப்புறம் கிழக்கு தொடர்ச்சி மலை, காற்று மோதிய பக்கம் என்ன, காற்று மோதா பக்கம் என்ன. ஓகேங்களா, அடுத்ததாக வந்து வான்வழி புகைப்படங்கள் மற்றும் செயற்கைக்கோள் பதின்மங்கள். ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு காரணம் கூறுக வந்து கேட்டிருக்கிறாங்க பாருங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 34வது வளிமண்டலத்தின் அமைப்பை பற்றி ஒரு பத்தியில் எழுதுக அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அடுத்தது 35வது நிலநடுக்கத்தின் போது கட்டிடத்திற்குள் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க. அடிச்சு விடுங்க, நான் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா, அடுத்தது நேரடி தேர்தலின் நிறைகள் மற்றும் குறைகளை விவாதி. 37வது ஒற்றையாட்சி முறைகளின் நிறைகள். ஒற்றையாட்சி என்னது, ஒருத்தரே தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறது. ஓகேங்களா, மோடி தாக்கப்பட்டாரா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 38 சாலை பாதுகாப்பு விதிகளை பற்றி விவரிக்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 39வது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்தியாவில் வேலைவாய்ப்பு அமைப்பு எப்படி இருக்கிறது, நாசமாக இருக்கிறது அப்படின்னு தான் வந்து உங்களுடைய மைண்ட் செட் இருக்கும். அதை பற்றி ஒரு ஓன் கிரியேஷன் வந்து எழுதுங்க. 40வது நவீன உலகில் பணப்பரிமாற்றம் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை நீவிர் விவரிக்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு 41
செவ்வியல் காலத்தில் இந்தியாவின் நிலை குறித்து எழுதுக. வாவ், இன்னொரு மேப் கேட்டிருக்காங்க. வா 40. ஓ பார்த்தேன், கம்பல்சரி அகெயின் அண்ட் அகெயின் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்தியாவை யாருக்குமே தெரியாமல் இருக்குமா? இந்திய வரைபடத்தில் வேர்ல்டு மேப் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பிலிப்பைன்ஸ், சைனா அப்படியே இந்தியாவுக்கு மேலே பெருசாக இருக்கும் பாருங்கள், பாந்திரா சைஸு, சைனான்னு போட்டுருங்க. அடுத்தது பசிபிக் பெருங்கடல். எங்கன்னா கூறிங்க நீங்கள், சும்மா இன்ட்டு குடித்தாலே போதும். எகிப்த். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சுப்பா. மொத்த டோட்டல் எவ்வளோ? 100 மார்க். தட்டி எறிங்க, கவலையே படாதீங்க. இது முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் எங்கே போகிறீங்க? ஹோட்டலுக்கு அப்படிலாம் கிடையாது. இது முடிச்சுட்டு தான் லாஸ்ட் எக்ஸாம். செகண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் தேடிக்கிட்டு இருக்கேன். கிடச்சிச்சுன்னா அதுவே கூட அப்டேட் பண்ணுறேன். இல்லை இருக்கிற கொஷின்ஸை கூட உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்க எல்லாருமே நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் அதிகமாகணும். ஓகேங்களா? இதுதான் நம்முடைய இலக்கே. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டைம் சத்தியமாக பத்தாதுப்பா. டைம் என்பது பத்தவே பத்தாது. ஸோ நல்லா எழுதுங்க, நல்லபடியாக முடிங்க எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எல்லாமே A to Z எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கலாம்.